இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஈஸியாக வீட்லேயே வளர்த்தலாம். பாட்டிங் மிக்ஸுக்கு நான் செம்மண்ணும் மண்புழு உரமும் எடுத்திருக்கேன். 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில். நீங்கள் கொக்கோ பிட்டும் ஆட் பண்ணுறாப்புல இருந்தது அப்படின்னா 2:1:1ங்கிற ரேஷியோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மண் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் செடி நல்லா வேர் பிடிச்சி வளரும். நான் 2 பாட்லையுமே வந்து மண் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியை ஊற்றிடக்கூடாது, மேலாப்பில் லைட்டாக தெளிச்சு மட்டும் விடணும். நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா ஃபுல்லாக கிள்ளிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த குச்சி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். புதினா தண்டு வேர் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி அதோட இலைகள் மேல் நோக்கி இருந்தது அப்படின்னா அந்த சைடை நீங்க வச்சீங்கன்னா தான் கரெக்டா வேர் பிடிச்சி வளரும். பாட்டில் சும்மா ஒரு ஓட்டை போட்டு 2 குச்சியா நெட்டு வச்சு இந்த மாதிரி லைட்டா ப்ரெஷர் கொடுத்து அழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நாள்லயே புதினா சூப்பரா வளர்ந்து வந்துடும். இது பாருங்க 5 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ. அடுத்து கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முழுசா போட்டீங்க அப்படின்னா அது முளைச்சு வராது. இதே 2ஆ பொளந்து போட்டாதான் அது முளைச்சு வரும். அதை பண்றதுக்கு பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செருப்பை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியா 2 உடஞ்சு வந்துடும். இது கூட மண் இல்லைன்னா உரம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா தூவி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவுமே ஒரு 10 நாள்ல நல்லாவே முளைச்சு வந்துடும். அவ்வளவுதான். இனிமேல் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் கடையில வாங்கவே தேவையில்லை, வீட்லயே சூப்பரா க்ரோ பண்ணி எடுத்துடலாம்.